பார்த்துக்கோடா. நீ இங்கே தான் தூக்க போகிறேன்னா எதுக்குண்ணா? ட்ரெயின் பஸ்னா கூட்டமாக இருக்கும், இங்கே மாட்டினா அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. இந்த ரோட்டில் பாரு 20 பேர் மேலே இருக்க மாட்டானுங்க. அதில் ஹெட்ஃபோன் போட்டவங்களா டார்கெட். இப்போ ஹெட்ஃபோன் போட்டு போகிறான் பாரு, பாட்டு கேட்டிருந்தானா நீ கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டான். அப்போன்னு பார்த்து நீ மொபைல் எடுத்தேன்னா நீ மாட்டிப்ப. ஏன்னா பாட்டு ஆஃப் ஆகிடும், வெளியே பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனை டீல் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவனை விட்டுரு. இனிமேல் நான் சொல்கிறத மட்டும் செய். நீ அவன் கூடவே போ. முதல்ல அவன் காதில் இருக்கிற பாட்டை ஆஃப் பண்ண சொல்லு. நீ அவன்கிட்ட பேசிட்டே எனக்கு சைகை காட்டு. அந்த நேரத்தில் நான் நேக்காக ஃபோனை தேடிடுறேன். இன்றைக்கி இப்படி தான் நம்ம தூக்க போகிறோம். அதே நான் சம்மந்தமே இல்லாமல் ஹெட்ஃபோன் போட்டவங்களை மட்டும் டார்கெட் எடுக்கிறோம். டேய், ஹெட்ஃபோன் போட்டிருந்தானா ஃபோனை பாக்கெட்டில் எங்கே வச்சுருக்கான்னு தெரியும். போடா, போய் நான் சொல்லது மட்டும் செய். இல்லைடா, இந்த அட்ரஸ் போடி. அட்ரஸ் இதான்னு சொல்லிட்டானா? அப்படி ஒரு அட்ரஸே இல்லைடா, போடா. டிகிரே சட்டை ஒரு அட்ரஸ். சரி, பரவாயில்ல. டேய் ஃபெரோஸ் கான், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, விடுறா. சொல்றா. அடச்சி சொல்லு. ஃபோனை திருடிட்டாங்கடா. எப்போ? எங்கடா? ராயபுரத்துக்கு வேலையாக போயிருந்தேன்டா. அங்கே 2 பேர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் காணா போச்சு. உன் மொபைல் கால் பண்ணி பார்த்தியாடா? பண்ணி பார்த்துட்டேன்டா, சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சர்வீஸ் சென்டரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன். அவங்க ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் சிம்மை பிளாக் பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேன்டா. Hello, sir. We are calling from Samsung Service Center. We have processed your complaint. We are sorry to inform you that your mobile IMEI number has been changed, so it's difficult to trace. Okay, sir. Thank you, sir. Sorry, sir. யாரா ஃபோனில்? சர்வீஸ் சென்டர்லேருந்து கால்டா. ஃபோனோட ஐஎம்ஐ நம்பரை மாற்றிட்டாங்களா, ட்ரேஸ் பண்ண முடியாதான். இப்படிலாம் கோவத்தை வெளிப்படுத்தாதரா. ஹவுஸ் ஓனர் வந்து திட்ட போறாரு. 4 நாள் முன்னாடி தான் ஆள் வாங்கி கொடுத்தா. இப்போ அதுவும் போச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் வேணா புது செல் வாங்கி தட்டா? அசிங்கமாக கேட்க போகிறேன். திருநவங்களை இப்போ கண்டுபிடிக்கிறோம். வா, போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். டேய், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேலைக்கு ஆகாது. நம்மளே கண்டுபிடிக்கிறோம், மொபைலை எடுத்துகிட்டு வரோம். எப்பா டேய், நீ ஹீரோ தான் ஒத்துக்கிறேன். இது ஒன்றும் சினிமா இல்லை, ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு சொல்கிற. என்னடா, எங்கள் சித்தப்பா ராயபுரம் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் எப்பயுமே ஊருக்கு ரொம்ப சிட்டியில் என்ன நடக்குதுலாம் சொல்லுவார். அப்போது சுதாகர்னு ஒரு பையனை பற்றி சொல்லியிருக்காரு. ராயபுரம் செம்ம வெயிட்டா. அவனை தூக்குனா நம்ம மொபைலை கொண்டு வரலாம். ஏன் சொல்கிறேன்னா, அவனை தூக்குனா அவன் கீழே இருக்கிற பசங்களாம் வெளியே வருவாங்க. அப்போது யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 4 மணி நேரத்தில் உன் ஐஎம்ஐ நம்பர் மாற்ற தெரிஞ்சவங்களுக்கு இப்போ உன் ஃபோன் 4 கை மாறி இருக்கான்னு என்னடா நிச்சயம்? சென்னையில் உட்காந்து எல்லாரும் தேடிட்டு இருப்பியா? பேசுறத பாரு மேதாவி. போயிட்டேரி சேகர்னா ஒட்டி. டேய், நீ ஒருத்தர் சொல்லுவே பாய், அந்த ஆளை பார்த்து நீ பேச முடியுமா? எனக்கு இது ஒன்றும் சரின்னு படலை, கேட்டு சொல்கிறேன். ஹலோ பாய், நான் கௌதம் பேசுகிறேன். முக்கியமான மேட்ரு. ஓகே பாய். சுலைமான் பாய் ஊரில் இல்லையா? அவர் பையனை பார்க்க சொல்லிட்டாரு. ஓகேடா, வரலாம். சிட்டியில் இருக்கிற எல்லா கிரைம்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. உட்காருப்பா. வணக்கண்ணா, இது என் ஃப்ரெண்டு. சொல் தம்பி, என்ன மாற்று? டேய் கேள்டா. ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுண்ணா. ஆளு ஏரியா? ராயபுரம் சுதாகர். சுதாகர் ராயபுரம், இவன் கோட்டை.
நீங்கள் நானும் சுவாசிக்கிற காற்று மாதிரி. இவன் சாதாரணவன், ஆனால் தொழில்னு வந்துட்டான் இவன் பொல்லாதவன். மொபைல் திருட்டுக்கு பையன் செம்ம சீனு. ராயபுரமில் பல இடத்துல மொபைல் திருட்டு இவன் பசங்க தான் பண்ணுவாங்க. எப்பவுமே தௌலத்தா திரிகிற ஆள் இவன் ராயபுரத்தில். இவனுக்கு செம்ம ஃபிட்னு பார்த்தா யுவராஜ். சுதாகரை எதிர்த்து அவன் வேலை செஞ்சாலும் அவனை மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வைப்பான். இதுக்கு பின்னாடி சுதாகருக்கு பெரிய அரசியல் பலம் இருக்குது. அவனை தொடவே சில பேர் யோசிப்பாங்க. ஒன்று நினச்சிட்டா அதை முடிக்காமல் விட மாட்டான். ஓகேண்ணா, ஆளை தூக்கணும். ஸ்கெட்சும் நீங்கள் தான் போடுறீங்க. என்ன தம்பி பச்சை பையன் மாதிரி இருக்கா? எதுக்கு ஒன்று கொஞ்சம் தேவை வரலாம்? ஒன்றும் இல்லை, நான் ஃபோன் காணாமல் போயிடுச்சு ராயபுரத்தில். அதான் சுதாகர் பசங்களா இருக்கும்னு சந்தேகப்படுறேன். தம்பி உனக்காக தான் பார்க்குறேன். ஆமாப்பா, ராயபுரமில் ஃபோன் எங்கே காணாமல் போச்சுனாலும் அது சுதாகர் பசங்களாக தான் இருக்கும். தண்டையார்பேட்டை, காசிமேடு, ராயபுரம் சம வீட்டாவன். ஒழுங்காக போயிடுங்க, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்களை நம்பி தானே வந்திருக்கேன். தம்பி இங்கே தான் தவுல்த்தா பேசுகிற. செயல்னு வந்தால் சரியாக செய்யணும், இல்லை சிக்கி சின்ன பின்னா போயிடுவேன். எனக்கு என் மொபைல் வேணும்ண்ணா. அதுக்கு நான் எந்த ரிஸ்க் எடுத்தாலும் தயாராக. ஆமாண்ணா, பையனோட ஆள் 4 நாள் முன்னாடி தானே வாங்கி கொடுத்தா. பார்த்து ஏதாவது பண்ணி விடணா. சரி தம்பி, ஸ்கெட்ச் போட்டுடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சுதாகர் சாதாரண ஆள் இல்லை. 4 நாள் நோட்டை விட்டு தூக்கலாம். அதுக்குள்ளே என் மொபைல் விற்றுட்டானா? திருட்டு தொழில்னால அவனை நம்பி யாரும் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினா கூட அவன் சரௌண்டிங்கில் தான் இருக்கும், பார்த்துக்கலாம். இது எதுக்குண்ணா எனக்கு? இது சுதாகர் தோஸ்து ஆண்டனி நம்பர். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான், வச்சுக்கோ. என்னடா டேய், மசன்மே நம்பலாமா வேணாமா? நீ ஒருத்தன் தாண்டா இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க. அவரை நம்பி யாரும் ஏமாந்ததே இல்லை. இப்போ என்ன சொல்ல வர? அவர் எடுத்தோன்னே எதுவும் சொல்ல மாட்டார். எதா இருந்தாலும் விட்டு பிடிப்பார். அன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுல ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருப்பாரு. அதை கண்டுபிடிச்சிட்டா முடிச்சிடலாம். பாயே கால் பண்ணுறோம். ஹலோ கௌதம், ஒரு நிமிஷம்ப்பா. ஏய் அன்சைட்டுக்கு போடா. நாளைக்கு சுதாகர் தண்டையார்பேட்டை தனியாக வரான். அவனை தூக்க போகிறோம். ஸ்கெட்ச் ரெடின்னு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு. என்ன சொன்னார்? ஸ்கெட்ச் ரெடி. அதான் சுதாகர் கார். கார்லே இரு. டேய் ஐடோஸ்டா. மூடு. வண்டி இதுக்கப்புறம் ஓடாது, ரெடியாக இருங்க. சரி பாய். ஓகே பாய். டேய் வண்டியில் உட்காரு. ஹலோ ரவி, கார் நின்றுச்சு. எங்கே இருக்க? தலை ஒரு அட்ரஸ் கூப்பிட்றேன் வை. இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹலோ பாய், குடோன் பக்கத்தில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுல ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருப்பாரு. அதை கண்டுபிடிச்சிட்டா சரி சரி. அடுத்தவங்க மொபைல் எதுக்குடா உனக்கு? அவன் நம்ம செல் எடுப்பான், நம்ம எடுத்தா தப்பா? இன்னைக்கு மசாமே பேசினதெல்லாம் ஓகே, சம்மந்தமே நம்ம ஆண்ட்ராய்டு நம்பர் கொடுத்தாரு. பாய்,
சுதாகர் ஃபோன்லேருந்து உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி எதுக்குடா அவர் நம்பர் மாட்டிக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. என்கிட்ட 2 மொபைல் இருக்குது. ஒரு மொபைலில் எப்போவுமே சிம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். 97-908-90044. போட்ட கணக்கு கரெக்டாக இருக்குது. இது ஆண்டனியோட கடைசி நம்பர் 2ல் முடியுது. இது சுதாகரோட கடைசி நம்பர் 3ல் முடியுது. இது 2த்துக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த சீரீஸில் இருக்கிற லாஸ்ட் நம்பர்லாம் மாற்றி பார்க்கலாம். அப்போ தெரிஞ்சுட்டு யார் எடுத்தாங்கன்னு. ஸ்டோர்டு கான்டாக்ட் தான். அன்னைக்கு மஸ்தான் பாய் கொடுத்த ஆண்டனி நம்பர் பாரு. சிக்கிட்டாங்க மச்சான். அன்னைக்கு இதே இவரை அதை பற்றி மஸ்தான் பாய் நம்ம கிட்ட சொன்னார். எல்லா கேடிகளும் ஒன்றும் இந்த சீரியல் பற்றியா? இந்த சீரீஸில் நமக்கு 6 நம்பர் மாட்டியிருக்கு. இந்த 6 பேர்த்தில் ஒருத்தன் தான் நம்ம மொபைல் எடுத்திருப்பான். அந்த 6 பேர்த்தையும் ஒரு இடத்துக்கு வர வச்சிட்டோன்னா நம்ம மொபைலை கொண்டு வந்துடலாம். சூப்பர் மச்சான். நம்ம இன்னும் சுதாகரை கடத்தி வச்சு மிரட்டுறது கிடையாது. நமக்கு நம்ம ஃபோன் வரணும். அதே நேரத்தில் நம்ம அந்த பசங்கிட்ட மாட்டிக்கூடாது. பாய், இந்த மாதிரி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் டெரின்னு ஒரு பையன் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வெயிட் பண்ணுவான். அவன்கிட்ட மொபைல் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நான் அதுக்குள்ளே அந்த பசங்களை ஃபோன் போட்டு மிரட்டிடுறேன். சொல்றா சுதா. யார சுதாகர் ஃபோன் வச்சு நீ என்னடா பண்ற? ஓவரா கத்துற. அவ்வளோ பெரிய தௌலத்தாடா நீ. டார் ஆயிடுவீங்கடா நீங்க. நான் நேர்ல வந்து பேசுறா. ஃபோன்ல பேசிட்டு இருக்க. உங்கள் ஃபோன் தரதா சொன்னான். தேங்க்ஸ் பாய். மிச்சதெல்லாம் நான் ஃபோனில் சொல்லிடுறேன். டேய், சுதாகர் இப்போ என்கிட்ட தான்டா இருக்கான். ஏதாவது தப்பா பண்ண பார்த்தீங்கன்னா கழுத்தறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். சரி, நான் கம்முன்னு பேசினேன். நீ பேசினே இருக்கிற. என்னடா வேணும் உனக்கு? டேய், உங்கள் 2 பேரும் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. ஒன்று சுதாகர், இன்னொன்று 30 லட்ச ரூபா கான்டாக்ட் பேசின செக்கு. நான் வித்ட்ரா பண்ணி போயிட்டே இருப்பேன். பார்த்துக்கோ. பேசாதடா. சொல்லினே இருக்கான். திரும்ப திரும்ப பேசினே இருக்கிற. என்ன பண்ணுன்னு சொல்றா. பண்ணி தொலைறேன். நாளைக்கு உங்கள் பசங்க எல்லாரும் கல்மண்டபத்தில் இருக்கிற ஃப்ரூட்டாஸ் கடைக்கு வரீங்க. 10 மணிக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. நீ என்ன பண்றிய எது பண்றியா எனக்கு தெரியாது. சரியா? டேய் கௌதம், நான் சொல்ல மறந்துட்டேன். பாஷா ரிங்டோன் அடித்தா மட்டும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணு. என் மொபைல் சின்னவன் நீங்க சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவன் மொபைலோட ரிங்டோன் பாஷா படத்தோடது. அது தவிர வேறு எந்த ரிங்டோன் அடித்தாலும் நீ கட்டின் சிம்பிள் காட்டு. நான் பார்த்துக்கிறேன். நம்ம கான்ஃபரன்ஸில் கனெக்டடாக இருப்போம். அண்ணா ஒரு டீ. பையன் செம உஷாரா. பேசி முடிச்சான்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். பசங்கிட்ட விசாரிச்சேன். கிண்டிலேருந்து எங்கேயோ பேசிடுறான். டேய் கௌதம், அன்போடைய ஃபோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறா. அன்பு பை லைன் வந்து இடி. ஹலோ, எல்லாம் பக்கா. சரி பாய். மாம்பழம் டு பீச் 20 நிமிஷம். சரி பாய், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் பாய். டேய் கௌதம், ஃபஸ்ட் நம்பர் கால் பண்ணுறா. ரெடியாரி. என்ன இது? எனக்கு ஃபோன் வருது. யார் நம்பரா இது? என்ன மச்சான் உனக்கு அதே மாதிரி கால் வருது?
மச்சான் கையில் மட்டும் மாட்டோம். ஏய் எனக்கு அதே நம்பர் கால் வருது. ஏய் ஒருத்த ஃபோனில் கூட என்ன பாஸ் ரிங்டோன் அடிக்கல? அடிக்கலடா. ஒருவேளை ரிங்டோன் மாற்றிருந்தானா? இன்னொரு நம்பர் இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாரு. ஏய் அதே நம்பர் தான்டா. ஹலோ யாரா நீ மாற்றி மாற்றி கால் பண்ணிடுது எல்லாருக்குமே பேசுகிறா. ஹலோ ஏய் யாரா நீ? நான் சும்மா செக் பண்ணிக்கிறியா? நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம். ஃபோனில் அவ்வளோ நக்கலாக பேசுனா ஆம்பளை தான் நேரில் வாடா. ஆண்டி நீங்கிட்ட கொடு போகிறேன். சுதாகருங்கடா. இப்போ உங்கள் சுதாகர் பீச் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான் மயக்கமாக. லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் கிடப்பான். போய் பாரு, அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணு. டேய் நவுரு. டேய் எங்கடா போற? எங்கடா போற? இல்லடா டேய். எங்கடா போற? டேய் சுதாகர் கட்சிட்டான்டா. அடுத்து என்னடா பண்ணோம்? டேய் தர்மேஷ் தவிர உங்கள் பசங்க எல்லாத்தையும் கிளம்ப சொல்லு. எதுக்கு? 30 லட்ச ரூபா செக்கு என்கிட்ட தான் இருக்குது. வேணும்னா பண்ணு. டேய் எதுவும் இடம் கொடுக்க பண்ணுறாரா? நான் பேசுகிறேன்டா. ஏய் நீ கூட கால் பண்ண தேவையில்ல. யுவராஜுக்கு நான் கான்ஃபரன்ஸ் பண்ணி பேசு. எங்கடா போயிட்டு வந்தாங்க? ஹலோ டேய் யுவராஜ், சுதாகர் என் கூட தான் இருக்கான். நான் சொல்கிறது சரி. தர்மேஷ் தவிர எல்லாம் வீட்டுக்கு போங்க. எதுக்கா? 30 லட்ச ரூபா வேணா, நான் சொல்கிறேன் மட்டும் செய்டா. மச்சான் நீ மட்டும் இங்கே இரு. வாடா அவனே தனியாக விட்றான். என்னாச்சு? ஏய் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைடா, நான் பார்த்து நீ போ. சரி வட்டா. சரி மச்சான். எல்லாரும் போயிட்டானுங்களாடா? போயிட்டானுங்க. இனிமேல் நானும் தர்மேஷும் பார்த்துக்குறோம். ஹலோ மச்சான், இது வேலைக்கு வந்து வா கிளம்பலாம். ஹலோ. டேய் திருந மொபைல் எங்கடா வச்சிருக்கீங்க? அவனும் மொபைல் திருடலையா? நீ உத்தமனு தெரியும். உலகம்லாம் 30 லட்ச ரூபா செக் அடிக்காது, பார்த்துக்கோ. எல்லாமே என் வீட்டில் தான் இருக்குது. இப்போ நீ வீட்டுக்கு போ. வீட்டில் என்னெல்லாம் மொபைல் இருக்குன்னு பார்த்து சொல்லு. சாம்சங் எட்ஜ், ஒரு நோக்கியா. அப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சொன்ன மாதிரி எடுத்துன்னு வந்துட்டேன். அடுத்து என்ன? என்னடா ஆச்சு? எதிரில் M4017 வண்டி இருக்கா? ஆமாம் இருக்கு. ஃப்ரண்ட் பவுச்சில் எல்லாம் மச்சான் வாடா மச்சான். செக் இதில் இல்லைடா. மச்சான் பேக் வந்துருக்குடா. டேய் சுதாகர், உன் ஃபோனு செக் இதில் இல்லைடா. என்னடா சிரிக்கிற? நம்ம எவன் ஃபோனோ திருடி இருக்கோம். அவன் திரும்ப அவன் ஃபோன் எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டுக்கிறான்டா.